ஹாய் காய்ஸ், வணக்கம். பிளாக் அண்ட் மூக்கி சீசன் 3 ஐம் ஸ்டில் யோர் ஜங்கு சீரீஸ் நம்பர் 7 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன ரீக்காக பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 2 பேரும் ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு உங்கள் மேலே கோவமா மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. நீங்களும் மேலே போயிருப்பீங்க. அதோட கட்டாயிருக்கும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தலாம். வான்னு இல்லைங்க, கிட்ட வான்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கீங்க. டென்ஷனில் இருக்குன்னு தெரியுதுல்ல? ஆமாம், அதனால தான் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேனே. எனக்கு அது எதுவும் தேவையில்ல, நீ மட்டும்தான் வேணும் இப்போவே. இல்லைங்க, டின்னர் மட்டும். எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், என்னால் முடியல. ஓகேங்க, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உட்காடுறீங்க. கீழே தான் கால் நீட்டி போட்டு அவர் அப்படியே உங்கள் மடியில் படுத்துக்கிறாரு. ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போல். அவர் எப்போவுமே மடியில் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்துப்பார், ஓகேங்களா? உங்கள் வயிறை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்களை இருக்க நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. எங்க என்ன பண்ணுறீங்க? என்னால் முடியல, ரொம்ப டென்ஷன் படுத்தி பார்க்குறடி. நானும் எவ்வளோ பொறுத்துட்டு போவேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி உங்களை இறுக்கி அணைச்சிக்கிறாரு. நீங்கள் எப்போவுமே வந்து கால் நீட்டி போட்டு உங்கள் கை வந்து ஃப்ளோரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவர் வந்து உங்களை இறுக்கி அணைக்கவே பேலன்ஸ் மிஸ் ஆகி அவரோட ஷோல்டர் மேலே அப்படியே கை வச்சிட்ருக்கீங்க. ரெடி, ரொம்ப டைட்டாக பிடிக்கிறேன் நான். ஆமாங்க, ரொம்ப டைட்டாக இருக்கு, கொஞ்சம் லூஸ் விடுறீங்களா? நீ இப்போ எது கழற? நான் தாண்டி அழணும். இல்லை, நான் அழலை. என்ன பாரு, இப்போ நீ எது கழற? இருக்க நினச்சனா? இல்லைங்க, ஏன் டிடி பண்ணுற? எனக்கு குனி. இல்லை, குனின்னு சொன்னேன். வேண்டாங்க, ப்ளீஸுங்க, எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுதுங்க. என்ன உனக்கு மூச்சு முட்டுது? என்ன மூச்சு முட்டுதுன்னு கேட்குறேன். நான் தாண்டி மூச்சு விட முடியாது தவிக்கிறேன், ரொம்ப தவிக்கிறேன். அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லைல்ல? புரியாதடி, உனக்கு புரியாது. நீ செல்ஃபிஷ் தானடி. உனக்காக மட்டும்தான் யோசிப்பேன். எனக்காக நீ ஒரு உயிரளவு கூட யோசிக்கிறதே இல்லைடி, யோசிக்கிறதே இல்லை. நான் எப்படி தவிக்கிறேன்னா என்ன ஒன்றும். நான் எந்திரிக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் படுக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அவரோட ஷோல்டரை பிடிப்பீங்களா? அது அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி அவருடைய காலர் கிட்ட அப்படியே சரிஞ்சு வந்து அவருடைய காலரை பிடிக்கிறீங்க. என்ன, படுத்துக்குவா? படுத்துக்கோ. நான் படுத்துக்கணுன்னா எனக்கு நீ தரணுமே. எங்க அப்படி பண்ணுறீங்க? எனக்கும் மனசு வச்சுருக்கு. ஆனால் உனக்கு மனசு வச்சுருக்குன்னு தயவு செஞ்சு சொல்கிறாடி. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கேன் இப்போ வரைக்கும். நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்ன கொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில. நான் திடீர்னு ஒரு நாள் இல்லவே இல்லைன்றப்ப தான் என் மேலே உனக்கு லவ் வருமானு தெரில. எங்க அப்படிலாம் பேசுகிறீங்க? பயம் மூடுங்க. இந்த லவ் எனக்கு வேணும்டி, ஏன் கொடுக்க மாட்டியா? எனக்கு புரியல. என்னை விட நீ தாண்டி என்னை அவ்வளோ நேசிக்கிற. ஆனால் சுத்தமாக புரியல, இது என்ன லாஜிக்கு? என்னடி லாஜிக் இது? இல்லை, நான் உங்களை விரும்பலை, உங்களை எனக்கு பிடிக்காதுங்க. சரி, ஓகே. பிடிக்கலன்னா அந்த குப்பையில் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போய் போட்டுருவா. எங்க? இப்போவும் நீ அந்த ஸ்டோர் ரூமில் தான் தங்கிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா அந்த ஸ்டோர் ரூம் போயிடுறேன், அப்படி தானே? இல்லைங்க, ஸ்டோர் ரூமில் நான் ஹிடன் கேமரா வச்சுருக்கேன், எல்லாம் ஒன்றால் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதில் தான் நீ சிரிக்கிறது, நீ நோட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என் முன்னாடி நீ சிரிச்சிருக்க,
உன்னை நான் சிரித்து பார்த்ததை விட நீ அழுது தாண்டி அதிகமாக பார்த்துருக்கேன். நான் தெரியாதனமாக ஒரு தடவை சொல்லிட்டேன், நீ அழுது அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன நேரத்தில் சொன்னோன்னு தெரில, அப்போ அதுலேருந்து நீ அழகிற முகத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். சரிடி, ஒரு தடையாவது சரி, மாதத்துக்கு ஒரு தடையாவது சரி, அவ்வளோ அவ்வளோ பொத்தி வச்சிட்ருக்க உன் வாய். இல்லைங்க, என்னடி இல்லைங்க. சரி, சரிங்க. என்ன சரி? நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி. நான் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி. சரி வா, இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தெரியுமே எதுக்கு இப்படி பதற. ஒன்றும் தேவையில்லை, இப்போ எனக்கு ஒரு மொத்தம் மட்டும் கொடு, வேறு எதுவும் தேவையில்லை. இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம்? எதுவுமே வேண்டாங்க. ஏங்க என் கிட்ட நெருங்கி வர்றீங்க? நான் தான் உங்களை தூரம் போங்க, விலகியே இருங்கன்னு சொல்கிறேன். ஏன் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. அவர் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் வந்து அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கு வரக்கூடாது. நான் இப்போ நினச்சா கூட நீ வேண்டான்னு சொன்னாலும் உங்ககிட்ட வர முடியும் என்னால். புரியுதா? எதுக்காக விலகி நின்றுட்டுருக்கேன்? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு முழுசாக நீங்கள் ஏன் எனக்கு தரணும்னு நினைக்கிறேன். அதுவும் நடுவில் இந்த ஹெசிடேட் ஒன்று வச்சுருக்க பார்த்தியா, அது எனக்கு வேண்டாம். நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி, நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி பியூரா ஓப்பன்டா அப்படி இருக்கணும். ஆனால் நீ லைட்டாக எங்கேயாவது தெரிஞ்சிட்டாலே எப்படி எழுத்து மூடுறது என்ன தெரியலடி. என்னால் சுத்தமாக முடியல. ஏன் இப்படி பண்ணுறேன் என் மண்டைக்குள்ளே உட்காந்துட்டு ஒருத்தன் குடஞ்சிட்டே இருக்கான். புரியுதா? இல்லைங்க. என்ன இல்லைன்னு கேட்குறேன். சரி, ஏன் ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க? படுங்க. இல்லை எனக்கு படுக்கிற மூலாம் போயிடுச்சு. எனக்கு இப்போ நீ மட்டும்தான் வேணும், அது உங்ககிட்டேருந்து இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜா லைனோட பிடிச்சிட்டு உங்கள் அதில் பேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. இல்லை, இப்போ நீ அவை என்கிட்ட சொல்கிற எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இல்லை முடியாது. பாரு, உன்னால் மட்டும்தான் அடமெண்ட்டாக இருக்க முடியும்னு நினச்சிட்ருக்க. நான் நினச்சேன்னு வச்சுக்கேன், நீ என்கிட்ட கெஞ்சி கதறினா கூட அசைய மாட்டேன், பார்த்துக்கோ. இல்லை வேண்டாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பொண்டாட்டின்ட்டு நான் பண்ணுவேன். நீ இப்போது பண்ணுன்னு சொல்லி கேட்கலன்னு வச்சுக்கேன், நான் சாப்பிடுவேன் மாட்டேன். நீ நினைக்காத. இல்லை சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் போய் திரும்பி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறாரு இவர்? ஏன் இப்படி இருக்காரு இவர்? இது பாரு, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இது பாரு, பர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன். எல்லாமே இன்றைக்கி நடக்கும். அவ்வளோ கோவத்தில் இருக்கேன், பார்த்துக்கோ. இல்லை இது பாரு, அழாதன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ எதுக்கு கோச்சிட்டு போய் படிக்கிறீங்க? இதெல்லாம் வக்கனையாக பேசு. ஆனால் நான் கேட்குறத மட்டும் எதுவும் கொடுக்காத, நான் கேட்குறத மட்டும் நீ எதுவும் செய்யாத. என்னடி உனக்கு அவ்வளோ திமிரு? இல்லை எனக்கு திமிரெல்லாம் இல்லை. நீங்கள் பேசுகிறதுலாம் நியாயம் இல்லை. சாப்பிடாம படுக்கிறேன்னு ஏன் சொல்கிறீங்க? இல்லை நான் போய் செய்கிறேன். செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடலன்னா பாருங்க, அப்புறம் நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். என்ன டாக்மிலா? நீ பண்ணுடி, நீ மட்டும் பண்ணி வச்சு பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. நீ மட்டும் அழுதுகிட்டே ஏதாவது பண்ணுடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வராரு. நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. நீங்கள் கீழே போயிட்டு அழுதுகிட்டே தான் போகிறீங்க. அழுதுகிட்டே போயிட்டு செய்கிறதுக்காக போவீங்களா? உங்கள் பின்னாடியே வராரு. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் எந்த மயிறு கிழிக்கலை. நீ வாயை மூட்டு போ. இல்லை நீ வாயை மூட்டு போன. இப்போ எதுக்கு அழற? நான் வந்துட்டால சாப்பிட்றேன், அழகாக செஞ்சு தொலை. ஓகே, அப்புறம் எதுக்கடி அழற அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க ஜாலைன் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இல்லை
நான் அழல அழல. எதுக்குடி அழற? எனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்கிறேனே, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? நீ அழுத என்னால் தாங்க முடியலடி, சுத்தமாக முடியலை. நீங்கள் எப்படி பேசுறது என்னால் முடியலைங்க. அதனால தான் விடுங்க. மதியத்துலேருந்து சாப்பிடல, போய் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி போ, சேர்ந்து சாப்பிடலாமா? என்ன பண்ணட்டும்? விடுறீங்களா? கழுத்து வலிக்குது. இல்லடி, ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு தடவை வச்சு எடுத்துக்குவா. இல்லை, எப்பவும் இல்லைன்னா சொல்ல போறியா? சரி, எடுத்துக்கோங்க. கண்ணை தர. இல்லைங்க, கண்ணை தர. என்ன கொள்ற? ரொம்ப வலிக்குடி, கண்ணை தரடி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்கள் ஜாலியில் பிடிச்சி அப்படி நீங்கள் வந்து மேலே வந்து வால் பார்க்குற மாதிரி, அதாவது சீலிங் பார்க்குற மாதிரி இருக்குது உங்கள் ஃபேஸ். ஓகேங்களா? சீலிங் மீன்ஸ் வந்து மேலே, டாப் ஆஃப் த ஃப்ளோர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சீலிங்கை பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கும். அப்படியே திரும்ப அப்படியே கொஞ்சமாக அப்படியே சாய்க்கிறாரு. அவர் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ உங்கள் ஃபேஸ் இருக்குது. உங்கள் லிப்பை வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ண மாதிரி தான் வச்சிட்ருக்காரு. எடுத்துக்குவா. ஓகே, பட் நான் கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு நீ கண்ணை திறந்துருக்கிறது ரொம்ப முக்கியம், புரியுதில்ல? இல்லைங்க, கண்ணை தர. என்னால் நீ கண்ணை மூடிட்டுருக்கல, என்னால் பார்க்க முடியாது. ட்ரை பண்ணுறேங்க. சரி, நீ ஏதோ பண்ண, ஆனால் கண்ணை திறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப் கிட்ட வந்து லைட்டாக அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுவீங்க. என்னடி பண்ணுற? என்ன பண்ணுற? இல்லை இல்லை, கண்ணை திறக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். கண்ணை ஓப்பன் பண்ண. எங்க எங்க என்ன பண்ணுறீங்க? இடுப்பில் கை வேண்டாங்க. இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு மட்டும் தானே சொன்னீங்க? ரைட்டு, வச்சு எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க? என்ன பண்ணுறீங்க? இடுப்பு கை கை பாருங்க சீனியர் ஜங்கு, போயிட்டுங்க. இது போங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் சீட் பண்ணுறீங்கன்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சீட் பண்ணலடி, நீ தான் சீட் பண்ணுற. கண்ணை தரேன்னு சொன்னேன், நீ கண்ணை திறக்கவே இல்லையா? அதனால தான் என் கை எங்கெங்கேயோ போகுது. மேலே கை வந்ததுன்னு வச்சுக்கேன். இல்லை, கண்ணை திறக்கிறேன். இடுப்பில் இருந்து கையை எடுங்க. இல்லை, நீ கண்ணை முடிக்கும். இல்லை இல்லை இல்லை, கண்ணை திறக்கிறேன். நான் பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன். நீங்கள் என்ன பாருங்கள். இடுப்பில் இருந்து கையை எடுத்துருங்க. வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ப்ளீஸ் வேண்டாம். சரி, விழாத. கையை எடுத்துட்டேன், விழாத. உன் கண்ணை என்னால் பார்க்க முடியலடி. டிஆரி ஐஸோட என்னால் பார்க்க முடியல. ஏன் இப்படி பண்ணுற? சரி, ஓகே, அதான் கொடுத்துட்டீங்கல்ல, நான் போயிட்டு. இல்லை இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ என் கூட இருந்தாலே போதும். நீ எனக்கு பசி இல்லை, உன்னை பார்த்துட்டு இருந்தால் போதும். உன்னை பார்த்தாலே எனக்கு பசி பறந்து போய்டும். நீ என்னங்க சினிமாட்டிக்காக பேசிகிட்ருக்கீங்க? பசிக்கோங்க, ஈர காய வைக்கக்கூடாது. சரி, ஓகே, இன்றைக்கி ஆர்டர் போட்டலாமா? இல்லை, அது உங்களுக்கு சேராது, ஒத்துக்காது. சரி, ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஹெவியாக சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். யாரடி சொன்னா எனக்கு ஹெவியாக சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்னு? இல்லை, நான் ஹெவியெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போதுலேருந்து தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஹெவியாக சாப்பிட்டேன். அப்படியே ஏதோ வந்து சாப்பிட்ட மயக்கத்தில் படுக்கணுன்றதுக்காக பண்ணுவேன். ஆனால் லைட்டாக தான் சாப்பிடுவேன். நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்து பாரு, அதோ ரொம்ப நெருக்கமாக இருந்து பாரு. எனக்கு எதுவுமே தேவையில்ல, பச்சை தண்ணி கூட தேவையில்லடே. நீ எனக்கு அவ்வளோடே. ஆனால் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை இறுக்கி, அதாவது உங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. 2 கையால் அப்படியே உங்களை சுற்றி இறுக்கிக்கிறாரு. சேம் டைம் இப்போது உங்கள் ஃபோர்ஹெடும் அவரோட ஃபோர்ஹெடும் அப்படியே இடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. அவர் ஹைட்டாக இருக்கார், அவர் குனிஞ்சி உங்கள் ஃபோர்ஹெடோட அப்படி இடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. சரிங்க, நான் ஏதாவது கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன், ப்ளீஸ் விடுங்களேன். இல்லை, இன்றைக்கி ஒன்று விடணுன்னு எனக்கு தோணலடி. நானும் உன் கூடவே இருக்கேன். எப்படிங்க? இப்படி தான். என்ன பண்ணுறீங்க? போ. இல்லை போடி, இப்படி தான் பேக்கப் பண்ணிட்டு தான் வருவேன். போ. எங்க மேலே என்ன அடிக்கும், தண்ணி தெறிக்கும், எதுக்குங்க? எனக்கு எது தெரிச்சாலும் பரவாயில்ல, என்ன அடித்தாலும் பரவாயில்ல, உன் கூட இப்படி தான் நிற்பேன். நீங்கள் ஓ சரி. ஏங்க கொஞ்சம் இடுப்பில் கீழே இறக்கி. இப்படி தான் ரொம்ப இருக்குமா? சரி, கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூஸ் ஆகிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் எப்படி நடந்து போகுவேன்? எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கிச்சனில் வேணுன்ற பாத்திரத்தெலாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தேவையானலாம் எட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? அவர் உங்களை கட்டி பிடிச்சிருக்காருல்ல, கொஞ்சம் உங்களுக்கு கையை தூக்கி எடுக்கிறதுக்கு சங்குஜமாக இருக்குது. ஏன்னா கை தூக்கி எடுக்கும்போது அவர் கட்டி பிடிச்சிருக்காரு, உங்கள் ஷோல்டரில் அவரோட ஃபேஸ் வந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா, ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுருக்காரு. என்னங்க? இல்லை, நீங்கள் கொஞ்சம் விலகி உட்காந்துட்டு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்படி தான் இருக்குன்னு தோணுது. என்னால் முடியல, புரியுதா? ஓவராக டென்ஷன் ஆகிட்டா. உன் லேப்பில் படுத்தா கூட பற்ற மாட்டேங்கடி. அதனால தான் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. உன்னை எப்படி கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுடி. பக்கத்தில் படுத்துட்டு கட்டி பிடிச்சேன்னா வேறு மாதிரி ஏதாவது போயிடும். சரி, அது மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா? இது வெயிட் பண்ண. என்னை விட்டுட்டு தான் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஒன்று ஒன்றா இது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சாப் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அவருமே எடுத்து சைடில் சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்குமே வாயில் வைக்கிறாரு. என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு வேண்டாம். ஆனால் எனக்கு வேணுமே. இல்லை, எனக்கு வேணும். இல்லை, நான் சாப்பிட்டேன். இல்லை பரவாயில்ல, எனக்கு சூ பண்ணி கொடு. என்னங்க? பரவாயில்ல, எனக்கு வேணும். வேணாங்க ப்ளீஸ், வேண்டாம். நீங்கள் வர ஓவராக ட்ரை பண்ணுறீங்கங்க. தெரியுதுல்ல? கொடு. இல்லை, நான் முழுங்கிட்டேன். சரி பரவாயில்ல, இந்தா. வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும் இப்போது. ஆகாமி, நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க. வேண்டாம், எனக்கு வேணும்டி. ஆகாமி வேண்டாம். சரி ஓகே, நீ ஆகாமிக்க வேண்டாம். என்னோடய கை அப்படியே வேறு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். பரவாயில்லையா? இல்லை, நீங்கள் முதல்ல எங்க என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் வேண்டாம், நான் காமிக்கிறேன், சாப்பிட்றேன், உங்களுக்கும் கொடுக்குறேன். கையெடுங்க இடுப்பில் இருந்து. அது அப்படி வாடி வழிக்க. இப்போ வந்தியா ஆகாமி? இல்லை, நானே ஆவச்சுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. முன்னாடியே நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். இப்போ நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். சரி அப்படின்னு நீங்கள் அவர் இப்போது கேரட் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே உங்களுக்கு வாயில் கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ பத்தாதில்ல? மென்னு வேண்டாம், நீங்கள் அப்படியே வாங்கிக்கோங்க. அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு மென்று நல்லா மென்று எனக்கு கொடு. வாயோட வாய் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குடி, வேறு ஒன்றும் இல்லை.
இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியுதுங்க. ஏங்க இதை பாரு, சும்மா ஏதாவது சென்டிமெண்ட்லாம் பேசுகிறேன்னு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்க, என் கை சும்மா இருக்காது, பார்த்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாய் 3 வாய் மின்னிருப்பீங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட மின்னு. வேண்டாங்க, ரொம்ப எனக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? வாங்கிக்கோங்க. ம் ம் இப்படி இல்லை, நானாகவே வாங்கிக்கிறேன். எங்க 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 ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, தள்ளுங்கம்மா. இந்த பாருன்னு ஏங்க அப்படி பண்ணுறீங்க? எனக்கு தெரிலடி, உங்ககிட்ட எல்லா விதமாகவும் ட்ரை பண்ணுறேன், எல்லா விதத்துலையும் ஒன்று புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ட்ரை தான், போக போக பாரு, இன்னும் நிறைய ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு. சரி ஓகே, நீ குக் பண்ணு. இல்லை குக் பண்ணுறியா இல்லைண்ணா? சரி சரி, நீங்கள் கொஞ்சம் வெளில போங்களேன். அதெல்லாம் முடியாது. நீங்கள் வேணா என்னடி ஆனாவுண்ணா வா அப்படின்னு சொல்லி உங்களை திரும்ப அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு, உங்கள் ஷோல்டர் அப்படியே சாஞ்சிக்கிட்டு, ஒரு குழந்தைங்க எப்படி பண்ணும் அந்த மாதிரியே ஒரு சாஞ்சிக்கிட்டு உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உங்களை விட்டு விலகவே மாட்டுறாரு. நீங்கள் அப்படியே தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் சரி, உங்கள் கூடவே வராரு. ஏங்க ஏண்டி உனைய நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? நான் மாடி என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேன். உனக்கு எங்கே வலிக்குது எனக்கு புரியல. எங்கே வலிக்குது? இங்கேயா? இல்லை, எனக்கு எங்கேயோ வலிக்கல. நீங்கள் கையை வச்சு சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எங்கேயா வலிச்சேன்னா கண்டிப்பாக சொல்லுண்ணே. நான் தயவு செஞ்சு இடுப்புலேருந்து கையை எடுங்க. ஏண்டி உன் புருஷன் தானே, ஆனால் உன எதுக்கு இழுத்து சொல்லுற? இல்லை, எனக்கு அப்படிலாம் புடவை கட்ட பிடிக்காது. பாரு, கல்யாணம்னு ஆகிடுச்சுன்னா அப்படி தான் புடவை கட்டணும், புரியுதா? பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. என்ன பண்ணுறீங்க? கையை எடுங்க. என்னடி? கையை எடுங்கங்க, இடுப்புலேருந்து கையை எடுங்கங்க. சரி எடுக்கல, பிடிக்கலையா? இதை தாங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு தாங்க புரியல. சரி இனிமேல் தொடல. எங்கே போகிறீங்க? எங்கெங்க போகிறீங்க? என்னங்க பண்ணுறீங்க? ஏங்க போகாதீங்க. என்னடி பண்ணா? இல்லை, என்னடி பண்ணி தொலைச்சா? இல்லை, என்ன பண்ணி தொலைச்சேன்னு கேட்டேன். கை என்ன பண்ணன்னு கேட்டேன். இல்லைங்க, கை சுட்டுடுச்சு. ஜஸ்ட் கையை காமி. இல்லை, கையை காமின்னு. வேண்டாம், தண்ணியில் காமெடி வேண்டாம், அப்படி படுத்துறாலோ தெரியல. இல்லை பரவாயில்ல, சின்ன காயம். பாரு, தண்ணியில் காமி, சின்ன காயமோ பெரிய காமி, ரொம்ப வலிக்குதா? இல்லைங்க, முடிய போதுங்க, சாப்பிட்டுட்டு போயிடுங்க. எனக்கு இதுவும் தேவையில்லை, கை மட்டும் காமி. எனக்கு இது பிரச்சனை இல்லை, ரொம்பலாம் வலிக்கல, பட்ட உடனே லைட்டாக வலிச்சது, அவ்வளோதான். குக்கர் விசில் வரும்போது இதெல்லாம் சகஜங்க. கையை காமின்னு, கையை மட்டும் காமி. நான் உன்ட்ட வேறு எதுவும் பேசலை. இல்லை, வேறு எதுவும் பேசலன்னு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? வேறு எப்படி பண்ண சொல்கிறேன்? எனக்கு புரியல. நானும் மனுஷன்தாண்டி, நானும் மனுஷன்தான். எனக்கு பிடிச்சவ என் பொண்டாட்டி என் பக்கத்தில், நான் அவள் பக்கத்தில், எப்படி நீ சும்மா இருக்க முடியும்? எனக்கு புரியல. இல்லைங்க, என் மனசை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலான்னு. பரவாயில்ல,
புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நடிக்கிற பற்றியா? அவ்வளோ வலிக்குதுடி, அவ்வளோ வலிக்குது. உனக்கெல்லாம் புரியாதுடி. ஏங்க ஆயின்மெண்ட் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, பரவாயில்ல. இது இது எனக்கு சகஜம்தான். இதோ பாரு, இது உனக்கு சகஜமாக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு சகஜம் இல்லடி. கையோடு இல்லை, கையை விடுன்னு. உனக்கு என்ன, அங்கங்கே தான் தொடக்கூடாது, கையிலலாம் தொடலாம்ல. எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லடி, நீ அப்படி தான் பேசுகிற. நான் தொடக்கூடாது உன்னை பொறுத்த வரைக்கும், அதானே? உன்னை தொடக்கூடாது, அது மட்டும் தானே உனக்கு, அது மட்டும்தான். எனக்கு ஆனால் ரொம்ப வலிக்குது. இது பாருடி புட்டி. எங்க அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க. என்ன? இல்லை, ஒன்றால் ஆயின்மெண்ட் போட்டிங்களா? போங்க. இப்போ என்ன, சாப்பிட மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க, அப்படி தானே? இல்லை, எனக்கு புரியல. புட்டின்னு கூப்பிட்டா அவனுக்கு என்ன? ஏய், என்ன பாரு. இல்லை, நீங்கள் கூச்சுக்கிறதா கூச்சுக்கோங்க, கிளம்புங்க. புட்டி. இல்லை புட்டி. ஏங்க ஏங்க அப்படி கூப்பிட்றீங்க? புட்டி, இந்த பேருக்கு உனக்கு என்ன? நானும் 1000 தடவை காலேஜில் கூட கூப்பிட்ருக்கேனே. இல்லை, நீங்கள் நீங்கள் நிறைய தடவை கூப்பிட்டாலும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூப்பிட்டதும் ஒரு மாதிரி தெரில, சொல்ல தெரில. நான் உன் பக்கம் என்னையும் அறியாமல் விழறேங்க, விழுந்துட்டேன் முடியல. புட்டி, லென்ஸ் போட்டிருக்கதால நீ அழகாக நினச்சனே. இல்லை, திரும்ப நீ புட்டியை போட்டுக்கோ. என்ன பாரு. இல்லை, இதுக்கப்புறம் என்னால் புட்டியெல்லாம் போட முடியாதுங்க. அதுலேருந்து வெளில வரணுன்றதுக்காக தான் லென்ஸுக்கு மாறினேன். மேம் நினச்சிக்கிட்டாங்க நான் டான்ஸ் ஆடுறதுக்காக தான் லென்ஸ் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை, டோட்டலாக உங்களோட மெமரிஸில் நான் வெளில வரணும் முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஸ்டோர் ரூம் பக்கமே போகவே இல்லை. அது இன்னும் பெயினாக இருக்கு. என்ன பாரு, கொஞ்சம் என்ன பாரு. இல்லை, கொஞ்சம் என்ன பாருன்னு. ஏண்டி, உன் மனசுலேயும் அவ்வளோ லவ் இருக்கு, என் மனசுலேயும் அவ்வளோ லவ் இருக்கு. நடுவில் என்ன தாண்டி உனக்கு தடுக்குது? இல்லைங்க, என் மனசில் என்ன தான் லவ் இருந்தாலும் இந்த சொசைட்டி தடுக்குது. அதுக்கும் மீறி என்ன எனக்கே பிடிக்கலைங்க. எப்படி நீங்கள் இன்றைக்கி மட்டும் யோசிக்கிறீங்க? உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் இன்றைக்கி எல்லாம் என் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் யோசிக்கலைங்க, நான் யோசிக்கிறேன். ஃப்யூச்சர்லேயும் நான் யோசிக்கிறேன். வேண்டாம், இன்றைக்கி என்னால் இந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நாளைக்கு வருத்தப்பட போகிறது என் குடும்பம் தான், என் புருஷன் தான். அதனால தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல, என்னை பார்த்தா உங்களுக்கு செல்ஃபிஷாக தோணுது. இல்லைங்க, நான் செல்ஃபிஷாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ முடியலைங்க. நீங்கள் என்கிட்ட தொடும்போது, என்கிட்ட வரும்போது, என்கிட்ட எல்லாம் மீறும்போது, ஒரு பொண்ணு எங்கள் பொண்ணு தலைங்க தீப்பிடிக்கும் போது ரொம்ப சொண்டி போயிடுச்சு. இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் என்னால் தான். சரி, வீடியோ ஸ்டவ் ஆஃப் பண்ணு, வா. இல்லை, என்ன சொல்ல வந்தப்போ? ஆமாம், உங்ககிட்ட நான் விழுந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணாக என்னால் தாக்கு பிடிக்க முடியல, உங்ககிட்ட என்னால் முடியல. பொண்ணுங்க ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. அதுவும்
இந்த மாதிரி விஷயத்தில் ஓவர் சென்சிட்டிவ். நீங்கள் தொட்டாலே செலுத்துக்கும். ஆனால் நீங்கள் தொடுற ஒரு விஷயமும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் என்னை இன்னும் ரொம்ப மெல்ட் ஆகும். அதுலேருந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பாரு, என்ன பாருன்னு. முடியாதுங்க. நான் மாஸ்டர் டிகிரி ஹாஸ்டலில் இருந்து படிக்கலான் இருக்கேன். என்ன? ஆமாம், எனக்கு இப்போ தான் தோணுது. இதை பாரு, யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு எடுக்கிறேன்? யாரை கேட்கணும்? எனக்கு விருப்பம் இல்லை, உன் கூட வாழ விருப்பம் இல்லை. இதை பாரு, சாவடிச்சிட சொல்லிட்டேன். தும்முறா? என்ன தும்முறாடி? ஆமாம். இல்லை இல்லை, ஏன் சரிப்பட்டு வராது. நீ எங்க கையை விடுங்க. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கையை விடுங்க. ஏங்க ஏங்க கையை விடுங்க. என்னங்க பண்ணுறீங்க? விடுங்க. எங்கே இழுத்துட்டு போகிறீங்க? விடுங்க. ஏங்க இந்த பாரு, பயமுடுன்னு. இல்லை, நீங்கள் எங்கே இழுத்துட்டு போகிறீங்க? கையை விடுங்க. அப்போ தான் அழமாட்டேன். நீ அழு, கத்தி அழு. யார் வருவா? என் வீடு, என் பொண்டாட்டி. எப்படி வருவா? எவன் வருவா? இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு இருக்கு. இப்போல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீ பண்ண தோன்றடி, நீ தான் தூண்டி விடுற. என்ன ஹாஸ்டலில் போயிட்டு நான் இல்லாமல் இருப்பியா? இருப்பேன். ஓ, அந்தளவுக்கு தைரியமா? அந்தளவுக்கு தைரியமான்னு கேட்டேன். கையை விடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க. வலிக்குது. வலிக்கிட்டேன்? எனக்கு வலிக்குது. நீ எனக்கு வலிக்குது. நான் உங்ககிட்ட வர வர நீ விலகி ஓட ஓட அவ்வளோ வலிக்குது. அதை விட எனக்கும் வலிக்குதுங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கும் வலிக்குது. என் சைடை புரிஞ்சுக்கும். அப்படி எதுக்கு? அப்படி எதுக்கு நீ விலகி ஓடணும்னு உனக்கு என்ன அவசியம்? உனக்கு என்ன அவசியம்னு கேட்டேன். வலிக்குது, கையை விடுங்க. இல்லை, இன்றைக்கி விடுற மாதிரி இல்லை. இப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி நேரமே சரியில்லை. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு எனக்கும் சண்டையாகவே இருக்குது. ஏன் இப்படி டென்ஷன் ஆகாதீங்க? முன்னாடியாச்சும் டென்ஷன் ஆகணும். ஆனால் இப்போ எனக்கு டென்ஷன் இல்லாடி கோபம், வெறுப்பு. எதை இப்படி இங்கே இருந்து எனக்கு காமிக்கணும்னு தெரில, சுத்தமாக தெரில. வா. இல்லை இல்லை, கையை விடுங்க. விடுங்க ப்ளீஸுங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லை, நீங்கள் இடுப்பில் தானே கை வச்சுக்கணும், வச்சுக்கோங்க. ப்ளீஸ், வேண்டாம். இப்படி மட்டும் பண்ணக்கூடாது. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன ப்ளீஸ் சொன்னாலும் எனக்கு இன்றைக்கி வேணும். ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை இல்லை, நீயோ வரியா நான் தூக்கிட்டு போவா? இல்லை, நீயோ வரியா நான் தூக்கிட்டு போவான்னு கேட்டேன். இப்பெல்லாம் பண்ண மாட்டோம். இப்பெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போதான் பண்ண மாட்டோமா? இல்லடி, இல்லை. புருஷன் பொண்டாட்டினா என்னன்னே நான் வந்துட்டு காமிக்காமல் இருக்கேன். அதெல்லாம் காமிச்சேன்னு வச்சுக்கேன், இப்போலாம் பேச மாட்டேன். பேச மாட்டடி. உன் ஃபீலிங்ஸை உள்ளே வச்சுருக்கதாண்டி இப்படி பண்ணுற. அது வெளில கொண்டு வரத்துக்கு நான் என்னோடய ஸ்டெப் நானும் எடுக்கலைல்ல, எடுக்கிறேன் அன்றைக்கி. இல்லை வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, என்னாலாம் இதுக்கப்புறம் ஒன்று விட்டு வச்சுன்னு வச்சுக்கேன். நீ என்ன ஓவராக பண்ணுற, அது ஓவரை தாண்டி போயிட்டே இருக்கு. இல்லை 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 இல்லை, ஆனால் கூப்பிட்டு போக மாட்டேன். என்ன பண்ணுறீங்க? விடுங்க, கீழே இருக்க விடுங்க. விடுங்க விடுங்க, என்ன பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க. இந்த பாரு, என்ன பாருங்க. விடுங்க. அழாதானே? பணம் விடுங்க. விடுங்க. இந்த பாரு, அழாதான்ட்ட. அழுவணும். சரி, ஓகே, நீ அழு. ரொம்ப அழு, கத்தி அழு. எப்படி கற்றுப்பார? ரொம்ப கற்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. என்ன பண்ணுறீங்க? வேண்டாம். ஏங்க கிட்ட வராதுங்க. ஏங்க ப்ளீஸுங்க, வேண்டாங்க, வேண்டாம். கையெடு. இல்லை, கையை எடுன்னு. முடியாது. சரி, ஓகே. கையை
இந்த கை ரெண்டு கையும் விடுங்க விடுங்க. ஏங்க ஏங்க எதுக்குங்க ஷர்ட்லாம் கட்டுறீங்க? வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாம் ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்கள் வேணும். ஏங்க ஏங்க மேலே மேலே கை கை வைக்காதீங்க. வேண்டாங்க வேண்டாம் வேண்டாங்க ப்ளீஸுங்க வேண்டாம். கிட்ட கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாலைன் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அப்படியே உங்கள் கழுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக் சைடு அப்படியே மூவ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஜாலைனை பிடிச்சா கொஞ்சம் பெண்ட் ஆகுவீங்களா, அந்த மாதிரி பெண்ட் ஆகிட்ருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் மேலே இருக்கார், உங்கள் ரெண்டு கையும் மேலே பின் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு கையை உங்கள் ஜாலைனை பிடிச்சிட்ருக்காரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் இது கிடையாது, ஏன் இப்படி? ஆமாண்டி, நான் இது கிடையாது தான், நான் இது சுத்தமாக கிடையாது. ஆனால் நீ மாற்றிட்டுருக்க, என்ன ரொம்ப மாத்திர. எப்படி எப்படி என்னை விட்டு வேலைக்கு போகணும்னு தோணுது? ஹாஸ்டலில் இருந்து படிக்கணுன்ற என்னை விட்டு போயிடுவியா? இல்லை, போக மாட்டேன். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, விடுங்க. விடுங்க. சாரியில் கை வைக்காதீங்க. ஏங்க வேண்டாங்க ப்ளீஸுங்க, சாரியிலேருந்து கையை எடுங்க. ஏங்க வேண்டாங்க ப்ளீஸ், எனக்கு வேணும். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? சரியா விடுங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, விடுங்க. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு இதா இன்னைக்கு பூசிக்கணும் உடம்பு ஃபுல்லாக, ஒரு இடம் விடாமல். ரொம்ப ரொம்ப ஏங்க ப்ளீஸ் வேண்டாம், ஒழுங்க சரி கொடுத்துருங்க. பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ், பார்க்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் வேண்டாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்கிட்ட இருக்காது, தயவு செஞ்சு மூடுங்க ப்ளீஸ், கவர் பண்ணுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எனக்கு புரியல, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ட்ட? நான் என்ன வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியும்? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க, சாரி கொடுங்க, போட்டு விடுங்க ப்ளீஸ், விடுங்க. இல்லை, எனக்கு நீங்கள் வேணும். முடியாது, நீங்கள் மட்டும் இதை பண்ணீங்கன்னா நான் இனிமேல் இருக்க மாட்டேன், உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் எங்கேயோ போயிடுவேன். இல்லைன்னா நான் என்ன ஏதோ பண்ணிப்பேன். என்ன பண்ண போகிறீங்க? முடிவு உங்கள் கையில் தான். என்ன சொன்னேன்? ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என் விருப்பம் இல்லாமல் என்கிட்ட வரக்கூடாது. என்ன சொன்ன? ஆமாம், விடுங்க, கவர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். என்னால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க முடியல, ப்ளீஸ் கவர் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஓகேடி, கிட்ட வரல, இனிமேல் கிட்ட வரமாட்டேன். நீ ஏங்க? வரமாட்டேன், வரல, போ, விருப்பம் இல்லாமல் நான் வரலடி. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தானியை அதாவது பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்தானியை அவர் எடுத்திருப்பார். உங்கள் ப்ரெஸ் பார்ட், அதாவது வித் ப்ளவுஸோடு பார்த்துருப்பாரு. உங்கள் கை பின் பண்ணிட்டு தான் இருந்துருக்கும். அவர் உங்கள் மேலே உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போ அந்த முந்தானி அப்படியே உங்கள் மேலே அப்படியே போட்டு உங்கள் கையை விட்டுட்டு அவர் இறங்கி அப்படியே போகிறாரு. ஏங்க தயவு செஞ்சு பின்னாடி வராது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த முந்தானி அப்படியே உங்கள் ட்ரெஸ் பார்ட் அப்படியே கவர் பண்ண மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஏங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை, அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே பால்கனி போயிட்டாரு. இல்லைங்க, ஏங்க கிட்ட வராதான்னு, என்கிட்ட வந்துடாத. இல்லைங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, என்கிட்ட வராத. இல்லைங்க,
சாரிங்க, என் சைட்லேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னடி புரியணும்? எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லைடி. நீ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற எனக்கு புரியல. நான் கருப்பு அப்படியே இருந்தால் ஓகேவா? முடியலடி, சுத்தமாக முடியல. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் கருப்பான பொண்ணு கருப்பான பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? ஏங்க கத்தாதீங்க. பால்கன்லேருந்து எதுக்குங்க கத்துறீங்க? பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது கேட்க போதுங்க. எவன் கேட்டால் எனக்கு என்ன? ப்ளீஸுங்க, ப்ளீஸ் உள்ள வாங்க, இங்கே உள்ள வாங்க. சாரிலாம் கலைஞ்சிருக்குங்க. இங்கே என்னால் பால்கனிலாம் வர முடியாது. என்ன சொல்லுங்கள், பால்கனிக்கு. சரி, இல்லை வரையாரு. ஏங்க வரேன், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு. என்னால் சுத்தமாக முடியல, வெயிட் பண்ண. என்னால முடியலைங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி இன்னும் நீங்கள் கலைஞ்ச சாரி கலைஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அப்படியே நின்றுட்டு அவரே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து உள்ளே வராரு. பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கிளாத் தான் சரி பண்ணிவிட்டு, என்ன ப்ளீஸுங்க கோச்சிக்காதீங்க. கையை விடு. இல்லை ப்ளீஸ். கையை விடுன்னு. என்ன ஏங்க? ஆமாம், உன்னை கையை விடுன்னு சொன்னால, எதுக்கு விடல? இல்லை. என்ன கட்டிப்பிடக்கூடாது அதானே? இல்லை, கட்டி பிடிச்சிக்கோங்க. என்ன கட்டி 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 பிடிச்சிக்கோங்க. என்ன பாரு. இல்லை. என்ன பாருன்னு. இல்லை, கட்டி பிடிச்சிக்கோங்க. என்ன பாருன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பயும் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லையா? அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்ருக்காரு. ஒரு கையால் உங்களை இழுத்து அணைச்சிட்ருக்காரு, ஒரு கை வந்து கீழே லூஸில் தான் இருக்குது, ஓகேங்களா? அப்படியே இன்னொரு கையால் உங்கள் சின்ன அப்படியே பார்க்குறாரு, கண்ணை தூக்கி பார்க்குறாரு. அவ்வளோ அழக. ஏண்டி என்ன கொள்கிற? உன்னை அழுது கொள்கிற இல்லை பேசி கொள்கிற? ஏதோ ஒரு விதத்தில் என்ன கொள்றல்ல? இல்லைங்க, எனக்கு உங்களை பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் எப்போவும் சொல்வீங்கள்ல, அது எப்போவுமே என் மனசில் ஒரு ஐகானிக் வேர்டாக இருக்குங்க. இந்த கருப்பள்ளி பூசிக்கணும்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னால் வெளியில் வர முடியலைங்க. ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்கள் தான் என் புருஷன்றதை என் மனசில் எழுதி வச்சுருங்க. அது என் உடம்பு ஃபுல்லாக எழுதிக்கணும்னு ஆசை. கொஞ்சம் டைம் கொடுங்க. இனிமேல் வேலைக்கு போகணும்னு யோசிக்க மாட்டேன். பட் ஆனால் எனக்கு டைம் வேணும். அது 1 மாதம் எடுக்குமா, இல்லை 1 வருஷம் எடுக்குமா, இல்லை எத்தனை வருஷம் எடுக்குன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த டைமை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க ப்ளீஸ். ஐ பெக் யூ ப்ளீஸ். என் விருப்பம் இல்லாமல் மட்டும் கிட்ட வராதீங்க ப்ளீஸ். சரி சரி, அழாத அழாத அழாதடி அழாத. இல்லை, நீங்கள் முகத்தை மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகாதீங்க. நீ தாண்டி அந்த மாதிரி பண்ணுற. சரி ஓகே, என்ன பாரு, என்ன பாருடி. இல்லை, என்னன்னு சொல்லுங்க. சரி, உன் மனசில் என்ன எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னேன்? இல்லை. என்ன எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னு கேட்டேன். இல்லை, நான் என்ன சொன்னேன்? ஏய், என்ன பாரு. இல்லை. என்ன பாருன்னு. என்ன பாரு. என்ன பாரு. சொல்லு, உன் மனசில் என்ன எழுதி வச்சுருக்க? சொல்லு.
இல்லை, என்ன எழுதி வச்சுருக்க உன் மனசில்? ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அப்படியே கேட்குறாரு. என்னடி சொல்ல மாட்டியா? இல்லை. சொல்லு, என்ன பாரு. அப்படியே நீங்கள் குனிஞ்சிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவரை நீங்கள் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. அதாவது அவர் ஃபேஸை உங்களால் பார்க்கவே முடியல. என்னடி இவ்வளோ வெக்கமா? ம் இல்லை, நான் எங்கே வெக்கப்படுறேன்? ஏண்டி அவ்வளோ அழகாக இருக்குடி, வெக்கப்பட்டா? இல்லைங்க. ஏய், என்ன பாரு, திரும்பாத, என்ன பாரு. இல்லை, சாரியெல்லாம் சரி பண்ணிட்டு நீ அப்புறமா சரி பண்ணிக்கோ, உன் ஃபேஸு கம்மி. இல்லை, அப்படியே நீங்கள் அதாவது விலக ட்ரை பண்ணுறீங்க உங்கள் சாரீ சரி பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் கூச்சிட்டு போயிட்டாருன்ற ஒரு அவசரத்தில் சாரீலாம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே கரைஞ்ச மணிக்கு இருக்குது. கீழெல்லாம் அவுத்துட்டு இருக்குது, ஓகேங்களா? உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அவுத்துட்ருக்கு. அவர் வந்து ஷர்ட்டில் தான் இருக்கார். அவர் திரும்ப அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. எங்க கையை விடுங்க. இல்லை, நான் இப்போது உன் முகத்தை பார்க்கணும், ரொம்ப ஜூமில் பார்க்கணும். கிட்ட வா. இல்லை, கிட்ட வான்னு சொன்னேன். சாரி மட்டும் பரவாயில்ல, நான் பார்த்த இடம் தான். இல்லை பரவாயில்லை, இப்போது உன் ஃபேஸை நான் பார்க்கணும். கம்மி தப்போ ஃபேஸை காமி இப்போ. இல்லைங்க, லென்ஸு போட்ட ஐஸில் என்ன இருக்குது? அதில் தாண்டி இருக்கு ட்ரக்குடி, அவ்வளோ ட்ரக் உன் கண்ணுக்குள்ளே மட்டும்தாண்டி இருக்கு. நீ என்னை பார்த்தா மட்டும்தான் அந்த ட்ரக் அப்படியே ஏறின மாதிரி இருக்கும். அப்படியே மண்டுக்குள்ளே அப்படியே இறங்கி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும்டி. அவங்களுக்கு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிப்பு வருது. ஏய், சிரிச்சு தானே? இல்லைங்க. சிரிச்சா? இல்லைங்க. சிரிச்சடி திரும்ப அப்படின்னு சொல்லி உங்கள் கை பிடிச்சி அப்படியே இழுப்பாரா? நீங்கள் போய்ட்டு அப்படியே அவரோட செஸ்ஸில் அப்படியே பம்ப் ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஏங்க விடுங்க, சாரி மட்டும் நான் அது பண்ணிட்டு வந்துடுறேன். ஏடி அதை கூட அழுகிற மாதிரி தான் பேசுவியா? இல்லை, நான் நார்மலாக தான் பேசுகிறேன், உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உன் ஃபேஸை மட்டும் காமிப்போ. ம் என்ன பார்த்து காமிடி. என் நெஞ்சை பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் 2 கையை எடுத்து அவங்க ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு, எவ்வளோ அழகுடு, வெளியே பூசிக்கவா, இப்போவே பூசிக்கவா. ம் நீ மட்டும் ஒன்று சொல்லு இப்போவே. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? சரி சரி, ஒன்றும் பண்ணலடி. சரி, இவ்வளோ இதுலேயும் சாரி விடல நீ. ஏங்க எப்படிங்க கை விலகும்? அது கரெக்டாக பிடிச்சிட்ருக்க, விழாத. ம் உஷாருடி நீ, அப்படியே உஷாரு, வலிக்குது. ம் சரி, எனக்கு தேவையானது ஒன்று தான் இப்போதைக்கு. நீ அதை மட்டும் சொல்லு. 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்து சேர்ந்து இப்படி இறுக்கி அணைச்சிட்டு தூங்கலாம், ஓகேவா? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். சொல்லு, அவங்ககிட்ட என்ன கேட்டேன்? உன் மனசில் நீ என்ன எழுதி வச்சுருக்க? சொல்லுடி, என்ன பார்த்து சொல்லு, அது மட்டும் போதும். ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் உங்ககிட்டேருந்து நான் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். என் காதால் இப்போது உன் வாயால் நான் கேட்கணும். என்ன கேட்கணும்? இந்த நடிப்பு மாதிரிலாம் என்கிட்ட நடிச்சேன்னு வச்சுக்கியேன், சாவடிச்சிட சொல்லிட்டோன்னே. ஆமாடி, பெட்டில் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்ல எங்க இப்படி பேசுகிறீங்க? இப்படிலாம் நான் பேசக்கூடாதுண்ணா. நீ ஒன்று மட்டும் பேசு, நான் கேட்குறத மட்டும் பேசு, சொல்லு. ஏங்க அதான் உங்ககிட்ட சொன்னேனேங்க, அதுதான் என்னன்னு கேட்குறோங்கண்ணா அப்படின்னு சொல்லி உங்கள் உதட்ட அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. ஏங்க உதட்ட என்ன பண்ணுறீங்க? விடுங்க. அதை விடணும்னா நீ சொல், ஓ மனசில் என்ன எழுதி வச்சுருக்க? இப்போ சொல்லு. ஏங்க உங்களை தான் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு எழுதி வச்சுருக்கீங்க? ஏங்க அப்படி பண்ணுறீங்க? ஏய் வைக்கப்பட்டதானே,
அவ்வளோ அழகாக இருக்குடி. காமெடி கொஞ்சம். ஏய் காமெடி, முகத்தை காமெடி. இல்லைங்க, முகத்தை காமெடி. அழுக்கு என்னன்னு கொல்ற. ஏங்க ஏங்க விடுங்க. இல்லை இன்னும் ஒரு தடவை சொல்லு. உன் மனசில் என்ன எழுதி வச்சுருக்க? ஐயோ, உங்களை தான் எழுதி வச்சுருக்கேன், என் புருஷனை தான் எழுதி வச்சுருக்கேன், ஒரு பேர் ஜங்குக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். போதுமா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு ஓடுறீங்க. அந்த முந்தானியை அந்த முந்தானியை நீங்கள் விடவே இல்லை, ஓகேங்களா? அந்த செஸ்ட்டோடு அணைச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க ஒரு கையால். அவர் இன்னொரு கையால் அந்த முந்தானியை அப்படியே இழுக்கிறாரு. ஏங்க எனக்கு வேணுன்றதை நான் கேட்டுக்கிட்டேன். நான் உனக்கு வேணுன்றதை நான் சொல்லணும்ல. என்னங்க? கேட்டுக்கோ, ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுக்கோ. உன் மனசில் நீ எப்படி நானும் உன் புருஷன் எழுதி வச்சுருக்கியோ அதே மாதிரி உன் உடம்பு ஃபுல்லாக உன் புருஷன் நான் எல்லாத்துக்கு ரொம்ப தயாராக இருக்கேன், ரெடியாக இருக்கேன். எப்போ பர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லு. ஏங்க, எப்போ பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லு, பக்காவாக எழுதலாம். சரிங்க, இப்போது விட்டுறேன். போ, சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வா. ரொம்ப பசிக்குது. அதிகமாக பயிர் மூட்டை சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்குவேன். இல்லைன்னா நீ இன்றைக்கி இருக்கிற இதுக்கு ஏதோ பண்ணிவிடுவேன். சரிங்க, நான் போயிட்டு சரி ஓகே, நான் போயிட்டு எல்லாத்தையும் கீழே எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறேன். வரேண்ணே, கொஞ்சம் பப்படம் மட்டும் போட்டுக்கிட்டா? உங்களுக்கு போட தெரியுமா? தெரில, எண்ணெயில் போட்டால் வந்துடும் போது. வரேண்ணே. இல்லை எண்ணெய் மேலே அடிக்கும், நானே வரேன். பரவாயில்லடி, நீ ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்க கையை, பரவாயில்ல, நானே போட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, நான் கரெக்டாக போட்டு நானே எடுத்து தரேன். நீங்கள் போடுறேன்னு உங்கள் கையில் அடிச்சதுன்னா அவ்வளோதான். லேப்டாப்லாம் டச் பண்ணும்போது சுத்தமாக முடியாது. நான் வரேன், சாரி மட்டும் இது பண்ணிவிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ். சரி ஓகேடி. ஆனால் நீ ரொம்ப ப்ராப்பராக சாரி கட்டினா கூட இவ்வளோ அழகு இல்லடி. நான் அவனை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா, ரொம்ப அழகாக இருக்குது. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அந்த போஸை விட பேக் போஸ் ரொம்ப அழகாக இருக்குடி. சரிங்க, தயவு செஞ்சு வெளில போங்க, இதுக்கு மேலே என்னால் நீங்கள் பேசுறதை கேட்க முடியல. சரி வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவரோட தலையை அப்படியே கோதிக்கிட்டே போகிறாரு. ஷர்ட்லெஸ்ஸாக தான், ஓகேங்களா? நீங்கள் அப்படியே ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணுவீங்களா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு? அப்போது மிரரில் உங்கள் ஃபேஸு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்கள் முடியெலாம் கலைஞ்சி சாரீலாம் கலைஞ்சி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்றைக்கும் உங்கள் முகத்தை நீங்கள் ரசித்தது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் கண்ணாடி பார்க்குறீங்க. உங்களையும் மெய்மா இருந்து அப்படியே கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய், என்ன பண்ணுறா? கண்ணாடி பார்க்குறலா? இதெல்லாம் பண்ண மாட்டாளே. ஏய், கண்ணாடிலாம் பார்க்கலையடி, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டி. ரசிக்கிறா, என்ன சிரிக்கிறா? ஐயோ அழகாக இருக்கேடி, நான் என்னடி பண்ணட்டும்? இல்லை, இதை பார்க்க 2 கண்ணு பார்த்தாதடி, அவ்வளோ அழகாக இருக்கடி. டே ஒன்று வந்து இருக்கி டே சங்குக்கு வேணாண்டா, உள்ளே போனால் அப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறிடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரசிச்சுட்டு அவர் டோர்கிட்டே நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்ப அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அதாவது சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஷோ என்னடி பண்ணுற, சாரி முதல்ல மாற்றிட்டே போ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு நீங்கள் அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரீங்க. அவர் அப்படியே டோர்கிட்ட நின்றுட்டு அந்த என்ன சொல்கிறது டோர்கிட்ட நின்றுட்டு அந்த டோர் ஸ்டெப்ட்டு அந்த வால் மேலே அப்படியே ஒரு கையை வச்சுக்கிட்டு சாஞ்சாப்பில் நின்றுட்டு அப்படியே கட்ட வரலால் அப்படியே கிடச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வரீங்க. ஏங்க எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வச்சோம். சரி வாங்க. இல்லை ஒன்று கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ரொம்ப கோவில் சில கணக்கா ரொம்ப அழகாக இருக்குடி. எப்படி சாரி கலைஞ்சிடும்ல? இல்லை
சாரிலாம் கலையாத, நானே வரேன். இல்லை சாரி கலையும், நீ நடந்தால் கலையும். அப்புறம் நடக்கும்போது ஹிப்லாம் அப்புறம் ரிவீல் ஆகும். அதெல்லாம் எதுக்கு? நான் எங்கெங்கேயோ பார்ப்பேன், உனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் தூக்கிட்டு போகிறேன். நான் தூக்கிட்டு போகிறேன்டி. அது வேண்டாம், நான் நடந்து வரேன். ஏய் இல்லை இல்லை, என்ன பண்ணுறீங்க? வழி விடுங்க. இல்லை, நான் உன்னை தூக்கிட்டு தான் போவேன். ஏங்க, செஞ்ச சாதமே சூடு ஆறி இருக்கும், வாங்க. அது பரவாயில்ல, ஆனால் நான் சூடாக தான் இருக்கேன். இப்போ தூக்கிட்டு தான் போகணுன்னு. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ். ஏன்டி இப்படி பண்ணுறா? நானும் உன்ட்ட ப்ளீஸ் பண்ணி தானே கேட்குறேன், வா. இல்லை, நானும் இல்லை. போ. என்ன இல்லை? நானும் இப்போ கீழே வரல. ஏங்க என்னங்கோ? ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க? நான் உன்னை தூக்கிட்டு போகணுங்க. இல்லைங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் நடந்து தான் வருவேன், இல்லைன்னா நான் வரல. சரி ஓகே, நீ வராத, அதனால சொல்கிறேன், நான் தூக்கிட்டு போகிறேன். சரி ஓகே, இப்போது கீழே போயிட்டு எல்லாத்தையும் நானே தூக்கிட்டு வந்து மேலே வைக்கிறேன். அப்புறமா சேர்ந்து சாப்பிடலாமா? ஏங்க உங்களுக்கு இவ்வளோ வேலை? நான் தான் சொல்கிறேன், நீ வரேன்னு. அதெல்லாம் இல்லை, நான் இப்போது ஒன்று தூக்கிட்டு போகணும். சரி ஓகே பாடி, இதை தான் உன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வா. ஏங்க பார்த்து, ஒன்றும் கீழெலாம் போட்டுற மாட்டேன். பூ கணக்காக தாண்டி இருக்க. பூ கணக்கா? அப்படியா? அதாவது பூ மாதிரி வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப ஒரு இறகு மாதிரி இருக்கடி. ஃபெதர் மாதிரியா? வெயிட்லெஸ்ஸாக இருக்க. உன்னை தூக்கிட்டு 10 மாடி கூட ஏறுவேன், 12 மலை கூட தாண்டுவேன். எங்கே 7 மலை 7 கடல் தானே சொல்லுவாங்க, தெரில, ஏதோ சொன்னேன், வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, அதாவது அவரோட கழுத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் இடுப்பை, அதாவது சாரி விளக்கியிருக்கோம் கீழே, உங்களுடைய ஸ்கின்னில் தான் டச் ஆகிருக்கு அவரோட கையே. உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. பட் ஆனால் ஏதாவது சொன்னால் அவர் நினைப்பாரோ, அவர் என்ன இது பண்ணுவார், கோச்சிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் மூட்டு வரீங்க. ஏன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே என்னென்ன சண்டை, எத்தனை சண்டை அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு இப்போது ஒரு மாதிரி அமைதிப்படுத்திக்கிட்டு வந்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? அவர் சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு வந்து நம்ம கூட படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் அவர் இறக்கி விடணுமா? ஏங்க இறக்கி விடணும் தாங்க, என்னங்க கேள்வி? எனக்கு விடணும்னு மனசே இல்லையே. சரி ஓகே, இப்போது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த சாப்பாடெலாம் கீழே கொட்டணும் அதானே? ஏய் அப்போ தான் இல்லடி, உட்கார். ஆனால் அவனை அப்படி கொஞ்சம் இது பண்ணிப்பான், உட்கார், நானே பரிமாறுறேன். இல்லை உட்காருங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடெலாம் போட்டுட்டு இது பண்ணி விட்டுருப்பீங்களா? ஏடி எதுக்கடி 2 பிளேட்டில், ஒரு பிளேட்டில் போடு. இல்லை ஒரு பிளேட்டில் போதும், நான் தான் இப்போ உனக்கு ஊட்டி விடுவேன். நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன்னு சொன்னேன், புரிஞ்சுதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா எதையாவது சொன்னால் கோச்சிட்டு போயிட போகிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போது ஓகே அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ சண்டை நடந்திருக்கும். இப்போது ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பார், சாதம் போட்டு பிசைஞ்சு அப்படி உங்களுக்கு ஊட்டுறாரு. அடுத்த வாய் வந்து அவர் சாப்பிடுவாருன்னு பார்த்தா திரும்ப உங்களுக்கு தான் ஊட்டுறாரு. ஏங்க நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க, நான் ஒரு வாய் சாப்பிட்றேன் அந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நீ எனக்கு ஊட்டி விடு. வேண்டாம். சரி ஓகே, நீ இப்போவே ஊட்டி விடு. இப்போவே ஊட்டி விடு. சரி ஓகே காமிங்க. அதெல்லாம் இல்லை, கையெல்லாம் ஊட்டக்கூடாது. ஏங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு கையில் வேண்டாம், உன் வாயால் கொடுக்குறாந்தா கொடு, இல்லையா சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக எனக்கு ஊட்டி விடு. ஏங்க என்னங்க சாப்பிடுங்க. சரி ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே ஊட்டி விட்றேன். அதுதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவாரா.
அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போது உங்கள் ஜாலைனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவரோட ஃபேஸ் கிட்ட வைக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே கண்ணை மூடிப்பீங்க. என்னடி பண்ணுற? இல்லை, என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. மவுத் ஓப்பன் பண்ண. ரொம்ப மின்னுட்டேங்க, வேண்டாம். நெக்ஸ்ட் வாய் வாங்கிக்கும்போது பரவாயில்ல. ஏங்க ரொம்ப மின்னுட்டேங்க, ஒரு மாதிரி இருக்கும் சலைவாலாம். பரவாயில்ல, என்ன இப்படி பண்ணுறீங்க? வேண்டாம், எனக்கு அது ஆக்வர்டாக இருக்குங்க. பரவாயில்ல, ஏங்க இப்படி உங்களுக்கு இப்போ பாரு, இதுக்கு மேலே நான் பேசியிருக்க முடியும். ஏங்க ஏங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. டக்குன்னு அப்படியே முழுங்கிருப்பீங்க. ஏய் என்னடி வாயில் ஒன்றுமே இல்லை? நான் முழுங்கிட்டேன். சரி ஓகே இந்தா. வேண்டாம், நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த வாயில் சோறு கொடுத்து வாயில் எடுக்கிற வேலையே வேண்டாம் ப்ளீஸ். சரி ஓகே கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஜாலியாக அப்படி அவர் தான் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. ஓகேங்களா, அவரோட ஃபேஸ் கிட்ட அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. அப்படியே ஒரு கையால் இழுத்துட்டு வர்றாரு, ஒரு கை வந்து அவர் சாதம் ஊட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கையாக இருந்துகிட்ருக்கு. நீங்களும் இப்போ க்ளோஸ்அப்பில் போகிறீங்க. அதை ஃபஸ்ட் டைம் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல, கண்ணு க்ளோஸில் தான் இருந்துகிட்ருக்கு. அவர் உங்களை பார்க்குறாரு, லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே முத்த கொடுக்குறாரு. எங்க எங்க சரி ஜங்கு போதும் போதும், மூச்சு மூச்சு முட்டுது. ஓகேடா காய்ஸ், இந்த பாட்டு அப்படிங்க கட் ஆகட்டும். நீங்கள் வந்து ஒயின் வந்து ஏன் இவ்வளோ வந்து ஸ்டபனாக இருக்கா, அடமண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து நீங்கள் உடைக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ ரொமான்டிக்காக கொஞ்சம் கொடுத்துட்டேன் இல்லைங்களா, நாளைக்கு பாருங்கள் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்டோரி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல ரொமான்டிக் வராது, புரியுதுங்களா? ரொமான்டிக் அப்படியே அள்ளி தெளிங்கன்னு சொல்கிறீங்க, அள்ளி கொட்டுங்கன்றீங்க. இது கான்செப்ட் கிடையாதுங்க. ரொமான்டிக் வந்து கான்செப்டே கிடையாது. கான்செப்டே வேறடா. ஸ்டோரியை விட்டு அவுட் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. என் வேலை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயின் அந்த இடத்துல திட்டக்கூடாது. அவள் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான் ஜங்குக்கை விட. அவள் தான் உங்களை ஜங்குக்கை விட ஒயின் வந்து தான் ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணுறான். நீங்கள் ஒயின் எதுக்கு திட்டுறீங்கன்னு எனக்கு தெரிலடா. அதுதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒயினை திட்டக்கூடாது. ஓகேங்களா, அவள் என்ன சொல்கிறா? சரி ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஸ்டோரி உள்ளே போங்க. ஓகேடா கைஸ், பாய்.